வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் எந்த பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் நகர்ப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மண்ணச்சநல்லூர் புறவழிச்சாலை பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முன்னதாக அந்த வீடியோ நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மண்ணச்சநல்லூர் புறவழிச்சாலை, அதாவது மண்ணச்சநல்லூர்லேருந்து துறையூர் பைபாஸை இணைக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையை பற்றிய வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் மண்ணச்சநல்லூர் நகர்ப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்டிஆர் குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து மண்ணச்சநல்லூர் நகர்ப்பகுதியை பார்க்கலாம். இந்த மெயின் ரோட்டில் மண்ணச்சநல்லூருக்கான நிறைய அரசு அலுவலகங்கள் இயங்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. இப்போ நம்ம எந்த பகுதியிலேருந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறையூர் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து மண்ணச்சநல்லூர் நகர் பகுதிக்கு கொஞ்சம் தூரம் தான். அப்புறம் மண்ணச்சநல்லூர் நகர் பகுதியில் எதுமலை பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த பகுதி, அது எல்லாமே அடுத்தடுத்து 1 by 1 வரும். ஸோ நம்ம எல்லா பகுதியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. இந்த மெயின் ரோடு, அதாவது இந்த துறையூர்லேருந்து மண்ணச்சநல்லூருக்கு மண்ணச்சநல்லூர் நகர் பகுதியில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பகுதி மற்றும் அங்கேருந்து அந்த புறவழிச்சாலை துவங்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நாம் முக்கிய நகர்ப்பகுதிக்கு வந்துவிட்டோம். துறையூர்லேருந்து மண்ணச்சநல்லூரில் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துவிட்டோம். அதுபோல் எதுமலையிலேருந்து இந்த பகுதியில் தான் இணையுது இந்த சாலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பகுதிகளிலிருந்து மண்ணச்சநல்லூருக்கு வரலாம். சமயபுரத்திலிருந்தும் நம்ம நேரடியாக மண்ணச்சநல்லூருக்கு வரலாம். நம்ம அந்த பகுதியை இந்த வீடியோவில் பார்க்கல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மண்ணச்சநல்லூர்லேருந்து அந்த மெயின் ரோடு வழியாக எப்படி இருக்குது, அந்த பகுதியெலாம் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பிறகு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த நகர்ப்பகுதி மற்றும் இங்கேருந்து அந்த புறவழிச்சாலையில் இணையக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த பகுதியில் ஒரு தனியார் திருமண மண்டபம் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. புதிதாக இந்த ஸ்கூல் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூல் தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் தான் இன்னும் அந்த புறவழிச்சாலை துவங்கக்கூடிய இடம் வந்துடும். They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I keep dreaming I'll be famous, but I don't give a fuck, I'ma keep chasing. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to. இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க் தாண்டிய கொஞ்ச தூரத்திலேயே அந்த புறவழிச்சாலை துவங்கக்கூடிய அந்த பகுதி வந்துடும். புறவழிச்சாலை பகுதியில் இதுக்கு முன்னதாக கடைகள்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நிறைய பேர் அந்த பகுதியில் வந்து கடைகள் அமைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் அந்த பகுதியில் இன்னும் கடைகள் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான சாலை சந்திப்புங்கிறதுனால தொலைதூரங்களில் இருந்து செல்லக்கூடிய வாகனங்கள், முக்கியமாக புளியஞ்சோலை பகுதிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துல வாகனங்களை நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அல்லவா. அதனால் இந்த மாதிரி பகுதிகளில் கடைகள்லாம் அமைக்கப்பட்டால் நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல விரும்புவதையும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா NTR குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Could be special if I get rid of the devils. They think that I am a rebel. I think they want me to settle. There's nobody on my level. They think that work is too stressful. I think that work is essential. The grind is all in your mental. And I don't think you understand what I'll go through just to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the ages. 5-10 year plans are contagious. I attack that shit, I'm tenacious. And if you ain't, get the fuck out of my way then. Got one life, I won't regret it. I will fight until I get it. I'll look back one day from heaven and say, damn, I learned some lessons. And say, damn, I have no questions. I had fun in every second and the journey was a blessing, yeah. They tell me that I'm never gonna make it. They want me to do something that could make sense. They hate when I